ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலை நீங்கள் முறையாக பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஸ்டாண்ட் என்கிட்ட இருக்குது. இதில் நான் எவ்வளோ ஸ்டோரேஜ் வைக்க போகிறேன் அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறேன். என்கிட்ட எங்கள் வீட்டில் செல்ஃப் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட்லேயே நான் நிறைய பாத்திரங்கள் வைக்கிறேன். அதை எப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன தட்டு இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் நம்ம ஒரு ரேக்கில் ஒன்றுன்னு வைக்காமல் ஒரு 4, 5 அந்த மாதிரி ஆனால் எடுக்கிற மாதிரி வைக்கணும். சின்ன தட்டை முன்னாடி வச்சுட்டு பெரிய தட்டை பின்னாடி அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், இடமும் நிறைய சேவ் ஆகும். நிறைய வீட்டில் ரேக்குகளே கம்மியாக இருக்கும், செல்ஃபு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் செல்ஃபு ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருந்தாலே இதில் நம்ம பாதி பாத்திரத்துக்கு மேலே அடிக்கிறலாங்க. தட்டு, டம்ளர், கரண்டி எல்லாமே இதில் வச்சிடலாம். பாருங்களேன், நான் எவ்வளோ வச்சுருக்கேன். சின்ன தட்டு அந்த சைடு வச்சுட்டேன் பார்த்தீங்களா. இந்த சைடு நான் பெரிய தட்டு வைக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி, ஆனால் பெரிய தட்டும் ஒன்று ஒன்றா வைக்காதீங்க. பெரிய தட்டுலேயே கொஞ்சம் சிறுசு பெருசு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஒன்று ஒன்று உள்ளே போட்டு போட்டு வைங்க. ஆனால் ஒன்று நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியே கொஞ்சம் வச்சுருங்க. அப்போனா நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இதில் எவ்வளோ தட்டு அடிக்கிட்டு அப்பவும் நமக்கு 2, 3 ரேக் மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா. இவ்வளோ ரேக் மிச்சம் ஆகிடுச்சு. இந்த இதில் டம்ளர் அடிக்கிறேன். எல்லா டம்ளரும் இதுலேயே அடிக்கிட்டேன். அப்புறம் கரண்டிங்க பாருங்களேன், கரண்டி தொங்க விட எனக்கு ஏற்கனவே அந்த இடம் கொடுத்துருக்காங்க, அதனால் அதில் கரண்டி தொங்க விட்டுருக்கேன். மத்து, அப்புறம் மோர் கடைகிற மத்து 1, 2 மத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அப்போவும் எனக்கு 2, 3 ரேக் மிச்சம் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதில் நான் ஒன்றில் தோசைக்கல் வைப்பேன், ஒன்றில் நம்ம ஸ்ப்ரே பண்ணுற கடாய் வைப்பேன். இப்போ தோசைக்கல் அழுக்காக இருக்குது, அதனால் நான் எடுத்து வைக்கல. கடாய் வைக்கணும் இனிதான். இதில் நமக்கு இடம் இன்னும் பத்தலைன்னா குக்கிமாவது நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. ரெடி பண்ணி இதில் தொங்க விட்டிங்கன்னா இன்னும் நம்ம நிறைய பொருள் இதில் தொங்க விடலாம். சின்ன சின்ன பக்கெட்டு, பால், தயிரெல்லாம் நம்ம வாங்குவோம்ல, அந்த பக்கெட்டு அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு கொக்கி ஒன்று ரெடி பண்ணி அதில் நீங்கள் தொங்க விடலாம். இன்னும் பார்க்க அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். செல்ஃபு கம்மியாக இருக்கவங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது பாதி வேலையை மிச்சம் படுத்தி கொடுத்துருதுங்க. பாதி பாத்திரமே நம்ம அதில் அடுக்கிற மாதிரி எனக்கு ஆகிடுது. அதனால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது நான் ப்ரை பண்ணுற கடாயை வச்சுட்டேன். எனக்கு தோசைக்கல் மட்டும் வைக்கணும். இதுலேயே எனக்கு எல்லா பாதி பொருள் முடிஞ்ச மாதிரி முடிஞ்சிருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாத்திரம் அடுக்கும்போது எப்போவுமே நம்ம செல்ஃபு கம்மியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் அடுக்கி வைங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இடமும் நிறைய சேவ் ஆகும். நம்மக்கிட்ட நிறைய சின்ன சின்ன கிண்ணம் இருந்ததுன்னா இந்த மாதிரி பக்கெட் எடுத்துங்க. நான் ஒரு சின்ன பக்கெட் தாங்க எடுத்துருக்குறேன். பெரிய கிண்ணமாக இருந்தால் நம்ம பெரிய பக்கெட் எடுத்துக்கலாம். நான் சின்ன கிண்ணம் தான் இதில் போட்டு வைக்க போகிறேன். ஸோ சின்ன பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். குட்டி குட்டி கிண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் பெரிய கிண்ணத்தை அடியில் வச்சுட்டு குட்டி குட்டி கிண்ணம்லாம் மேலே வச்சு அந்த மாதிரி இதுக்குள்ளே அடிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செல்ஃபு கம்மியாக இருக்கிறப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குள்ளேயே நிறைய பாத்திரம் சேவ் ஆகும், பிடிச்சிக்கும், நிறைய பாத்திரம் பிடிக்குங்க. பாருங்கள், நான் எவ்வளோ கிண்ணம் உங்களுக்கு உள்ளே போட்டு காமிக்கிறேன்னே. பாருங்கள், நிறைய இருக்கும், ஒரு 20 மேலேயே இருக்கும் கிண்ணம். பாருங்கள், ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு போட்டு வச்சுருக்கிறேன். வைக்கும்போது நம்ம கொஞ்சம் கரெக்டாக பண்ணி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். அங்கே பாருங்கள், மேலே மேலே போட்டு வச்சிடலாம். எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நமக்கு தூசி கூட படியாமல் இருக்கும். மூடி போட்டு நம்ம செல்ஃபில் ஒரு வாரமாக வச்சுட்டா நமக்கு இடம் ரொம்ப கம்மியாக பிடிக்கும். செல்ஃபும் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, 2 செல்ஃபு தாங்க இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பக்கெட் மட்டும் இருந்தால் போதுங்க. டம்ளர், ஜூஸ் குடிக்கிற டம்ளரு, அது ஒரு பெரிய பெரிய டம்ளர், ஒரு 4, 5 டம்ளர் இருக்குது. அதுவும் நான் அது மேலே போட்டுடுறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுக்கிறேன். சரியாக மூடி கொஞ்சம் கவர் ஆகாத மாதிரி இருக்குது. 1, 2 கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோம்னா கரெக்டாக கவர் ஆகிடும். அவ்வளோதாங்க. எவ்வளோ பாத்திரம் இந்த குட்டி பேக்கெட் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். பாத்திரம் வைக்க ஸ்டாண்ட் இல்லைனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, ரேக் இல்லைனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, செல்ஃபே இல்லைனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்படி பேக்கெட்டில் வச்சு நீட்டாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. செம சூப்பரான ஐடியா. இந்த ஐடியா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை நீங்கள் முறையாக பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் நிறைய உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன், இன்னும் நிறைய சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துருவோமா. நெக்ஸ்ட்டு நம்ம பெரிய பெரிய குண்டாலாம் வச்சுருப்போம். பாத்திரம் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக தாங்க இருக்கும். நீங்கள் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த பக்கெட்டில் வைக்கிறதுனால எடுக்க கஷ்டமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக தாங்க இருக்கும். எப்படி எடுத்துகிட்டு வைக்கிறனோ ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
மூடி ஓரமாக வச்சிடலாம். செல்ஃபில் ஓரமாக இடமும் நிறைய சேவ் ஆகும். மறுபடியும் பெரிய பாத்திரம் நம்ம வச்சுருப்போம். அந்த குழம்பு குண்டா, குழம்பு ஊற்றி வைக்கிறது, மாவு கரைக்கிறது, குட்டி குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் பார்த்திங்களா. இதை வந்து நீங்கள் ஒன்றா செல்ஃபில் அடுக்காமல் ஒன்றுக்குள்ளே ஒன்று சிறுசு ஒன்று பெருசு அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட எப்படியும் இருக்கும். அந்த மாதிரி பெருசு அடியில் வச்சுட்டு சிறுசு அந்த மாதிரி நீங்கள் நான் எப்படி எடுக்கிறேன் பார்த்திங்களா, அப்படி அடிக்க வைங்க. நான் எப்போவுமே அப்படி தாங்க வைப்பேன். நமக்கு அதனால இடம் ரொம்ப சேவ் ஆகும். பாருங்கள், ஒரே இதுலேயே நம்ம எத்தனை பாத்திரம் அடிக்காச்சுங்க. ஒரு 10க்கு மேலே குண்டாவை மேலே மேலே அடிக்காச்சு. பாருங்கள், 10 குண்டாவே இருக்கும். மற்ற இதுக்கு வந்து கொஞ்சம் தான் இடம் தேவைப்படும். நம்ம வந்து அழகாக வச்சிடலாம். எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். சின்ன பாத்திரம் நம்ம மேலே வைக்கிறனால நம்ம பார்த்து பார்த்து எடுத்துலாம். நம்மளே புழங்குறனால கண்டிப்பாக நமக்கு எந்த இடத்துல எது இருக்குன்னு கண்டிப்பாக தெரியும். ஈஸியாகவும் இருக்கும். இங்கே பாருங்களேன், நம்ம இவ்வளோ கிண்ணமும் இவ்வளோ குண்டானும் நான் வந்து ஒரு சின்ன இடத்துக்குள்ள அடைக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பாத்திரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த அலுமினிய குண்டாங்க, இதுவும் சரி சிறுசு பெருசுன்னு நம்மகிட்ட நிறையா இருக்கும். இதுவும் நீங்கள் அந்த மாதிரியே இது பண்ணுங்கள். இந்த பாத்திரத்தையே நான் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு தான் வைப்பேன். நமக்கு வந்து வைக்கப்போ இதுக்கு இடம் நிறைய சேவ் ஆகும். ஒரே செல்ஃப் இருந்தால் போதும். இந்த கிண்ணம், இந்த பாத்திரம் எல்லாமே நம்ம வச்சிடலாம். சாப்பாடு வடிக்கிற பானை எல்லாமே நம்ம ஒரே இதுலேயே வச்சிடலாம். அங்கே பாருங்களேன், எத்தனோண்டு இடத்துல நான் எவ்வளோ அடுக்கியாச்சுன்னு. அது மாதிரி நீங்கள் செல்ஃபு கம்மியாக இருந்தால் வருத்தப்படணுன்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் அடுக்க கற்றுக்குங்க. அப்படி அடுக்குனிங்கன்னா சீக்கிரமாக வந்து இடமும் மிச்சமாகும், வேலையும் ஈஸியாக முடியும். ஆனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து பொருட்களை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு பழகுங்க. அப்படின்னா நமக்கு பாத்திரம் கழுவுற வேலையும் மிச்சம், செல்ஃபில் அடுக்கிற வேலையும் மிச்சமாகும். அங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருப்பேன். நிறைய பேர் நிறைய வச்சுருக்குறாங்க. வைக்கிறனால நமக்கு மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். செல்ஃபு நிறைய இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட கம்மியாக இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பாத்திரம் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். ரெண்டே செல்ஃபில் எவ்வளோ அழகாக அடுக்கணும்னு நான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதேமாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய டிப்ஸோடு உங்களை சந்திக்க வரேன். பாய், see you.